நம்ம விடுற மூச்சு காற்று ஒரு வெளியினுடைய அசைவு. இப்போ ஆகாயத்தை இப்படி அசைச்சோம்னா காற்று வருது இல்லை, ஆகாயம் கையால் அப்படி காற்றுன்னு அசையுது இல்லை, இப்படி அசைக்க. இப்போ ஆகாயத்தை இப்படி பண்ணுங்க, காற்று வருது இல்லை, அதுபோல் ஒரு ஆகாயத்தின் அசைவு தான் காற்று. நமக்கு ஆகாயம் தெரியல, காற்று தெரியுது. இப்போ கூட காற்று வீசுதுங்கிறோம், ஆகாயத்து அசைவு தான் காற்றுங்கிறது சென்ஸ் எல்லாமே, அதுதான் உண்மை. அது தெரியாமல் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து காற்றடிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த வாசி அப்படிதான், ஒரு ஆகாயத்தினுடைய அசைவு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எந்த ஆகாயம் இந்த அசைக்குதுன்ற ஆகாயம் கண்ணுக்கு புலப்படும், கருத்துக்கு புலப்படும். அதனால் பிராணாயாமம் செய்கிறது அதெல்லாம் எட்டாது. ஒரு வெளி, அதனுடைய அசைவு காற்று. புறத்தில் இந்த ஆகாயத்தை அசைஞ்சா காற்று வர மாதிரி அகத்தில் ஒரு வெளி அசைஞ்சு மூச்சாக வருது, மூச்சு காற்றாக வருது. அதை நம்ம கவனித்தோம்னா அது எங்கேருந்து வருதுன்னு தெரியும். அதுதான் வெளி. அந்த வெளி தான் உங்கள் உயிர், உயிர் வெளி. அது வெளி தெரிஞ்சு அதை கவனிக்க ஆரம்பித்தா ஒளி தெரியும். இந்த கவனம் தான் முக்கியமே தவிர நீங்கள் ப்ரீத் இன் பண்ணக்கூடாது, ப்ரீத் அவுட் பண்ணக்கூடாது. அது மாயைக்கு எனர்ஜி. அந்த மாயையில் எல்லா வேலையும் பார்க்குறோம். இது ஞானத்துக்கு எனர்ஜி. இந்த ஞானத்தில் உண்மையை உணர்றோம்.